உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும். பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். கோவையில் மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. தமிழகத்தை உலுக்கி போட்டிருக்கிறது. ஒரு மாணவி, கல்லூரி மாணவி, அவருக்கு நடந்த அந்த பாலியல் வன்புணர்ச்சி சம்பவம் அப்படிங்கிறது. ஸோ தமிழக அரசு தனிப்படை அமைத்திருக்கிறாங்க. அரசியல் கட்சிகள் வந்து கடும் கன்னத்தை பதிவு செஞ்சுருக்கிறாங்க. என்ன வேணாலும் பண்ணு, நான் பார்த்துக்கிறேன். ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியில் தப்பு பண்ணுறாரு, ஒருத்தர் வர்றாரு சாருன்னு காப்பாற்ற வர்றாரு. கவுன்சிலரோட பேரன் கூட படித்த பையனை வந்து நீ திமுறா பேசுகிறேன்னு ஏற்றி கொள்றான். அவன் அடுத்த நாள் ஜாலியாக வரான். அது என்ன ஆகுன்னா, யார் என்ன அஃபென்ஸ் பண்ணாலும் கேட்கறதுக்கு ஆள் இல்லை. கோயம்புத்தூருடைய பிரதான பகுதியாக இருக்கக்கூடிய பீலமேடு, அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய விமான நிலையம் பக்கத்தில் நடக்கக்கூடிய விமான நிலையத்தில் ஏன் பார்க்கல? எப்படி சார் நீங்களே கேட்டீங்க, நல்ல கேள்வி சார். ஏர்போர்ட் பக்கத்துலன்றீங்க, உங்க வெதும்பி கேட்குறீங்க. அப்போ ஏன் அங்கே நடக்குது? அப்போ அந்த பெண்ணை தூக்கிட்டு போகிற வரைக்கும், பைக்கில் போகிற வரைக்கும் சுற்றி குரல் கேட்காதா? யாருமே இருந்திருக்க மாட்டாங்களா? ஏன் இல்லை? ஒன்று, அங்கே பாதுகாப்பு இல்லை. பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய இடத்துல பாதுகாப்பு கொடுக்கல. அந்த பெண்ணை கடத்திட்டு போகிறத பார்க்குற யாராவது பப்ளிக் கூட கொடுக்க வரமாட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு லா அண்ட் ஆர்டர் அவ்வளோ மோசமாக இருக்குது. நம்ம போலீஸ் நினைச்சா ஒரு நாளுங்க, இன்னைக்கு மட்டும் ஒரு நாள் டைம் கொடுக்குறேன், தமிழ்நாட்டில் ஒரு கஞ்சா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பாருங்க. இன்னைக்கு ஒரு நாளில் கஞ்சாலாம் எடுத்துருவாங்க, நம்ப மாட்டீங்க. அந்த மாதிரி போலீஸ் இது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரோட்ல தண்ணி மாதிரி ஓடுது கஞ்சா. 11 மணிக்கு அந்த பெண் வந்து அந்த காரில் வந்து உங்களுடைய ஃப்ரெண்டோட இருந்ததாகவும், அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெண்டை வந்து அடிச்சு போட்டு அந்த 3 பேர் வந்து அந்த பெண்ணை கூட்டிட்டு போய் பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் தகவல். 4 மணிக்கு போய் போலீஸார் மீட்டிருக்கிறதாக தகவல் வருது. ஒன்று, இந்த பெண்ணை ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டே வந்து இந்த பொண்ணு இங்கே 10 நிமிஷம் பேசிட்டு வீட்டுக்கு போவோம், அந்த இடத்துல யாரும் இல்லை, இதை வந்து ப்ரீ பிளான்டாக பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அதை விட பல மடங்கு வாய்ப்பு எதுக்கு இருக்குன்னா, முன்பின் தெரியாத 3 பேர் ஃபுல் போதையில் கஞ்சாவில் வந்து பொண்ணை பார்த்தோன்னே அவனை அடிச்சு போட்டு பொண்ணை கூட்டு போகிறது தான் இப்ப பாசிபிலிட்டி அதிகம். ஏன் ஜெயலலிதா மேல எல்லாருக்கும் ஒரு பயங்க? அவங்க கட்சிக்காரங்களுக்கு ஏன் பயம் சொல்லுங்க? என்ன பயம்? அவங்க காப்பாற்ற மாட்டாங்களா? என்னன்னா, அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க யாருக்குமே தெரியாது. அவங்க தப்புன்னு நினைச்சிட்டாங்கன்னா அவர் வந்து இந்த தமிழ்நாட்டில் ஒரு திருப்பி இங்கே இருக்கவே முடியாது. அந்த பயம் இருக்கு இல்லைங்க, அதுதான் அவனை என்ன பண்ணுவானோ, வேணா மாட்டிக்காத தப்பு பண்ணி அப்படின்வாங்க. அந்த பயம் இந்த ஆட்சியில் இல்லை. ஆதர் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் தமிழக பாஜகவின் வழக்கறிஞர் பிரிவு தலைவர் குமரகுரு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். கோவையில் மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. தமிழகத்தை உலுக்கி போட்டிருக்கிறது. ஒரு மாணவி, கல்லூரி மாணவி, அவருக்கு நடந்த அந்த பாலியல் வன்புணர்ச்சி சம்பவம் அப்படிங்கிறது. ஸோ தமிழக அரசு தனிப்படை அமைத்திருக்கிறாங்க. அரசியல் கட்சிகள் வந்து கடும் கன்னத்தை பதிவு செஞ்சுருக்கிறாங்க. அண்ட் அண்ணா யூனிவர்சிட்டி இந்த சம்பவத்துக்கு பிறகு இது வந்து கடுமையான ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. உங்களுடைய முதற்கட்ட பார்வை? ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏதோ எங்கே நம்ம போயிட்டுருக்கோன்னு தெரியல. ஏன்னா நாங்கள் இந்த குற்றவியல் சைட்லேயே நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால ஒரு 30 வருஷத்தில் பார்த்திங்கன்னா நிறைய குற்றங்கள் நான் பார்த்துருக்கோம், நிறைய ஆட்சியில் பார்த்துருக்கோம். ஏன் இந்த ஆட்சியில் மட்டும் எங்களுக்கு பயம் வருதுன்னா, சொல்லும் போதே பாலிட்டிக்ஸாக பார்க்காதீங்க. அது வந்து சொல்லும் போது ஏன் கஷ்டமாக இருக்குன்னா, சிலதான் நடக்காது. இப்போ நம்மளாம் இப்போ இங்கே உட்காந்துருக்கோம், வீட்டுக்கு போகிறோம், நைட்டு வீட்டில் தூங்குகிறோம், காலையில் எழுந்திரிச்சு வரோம். இது ரொட்டீன் லைஃப். ரொட்டீனை விட்டு வெளியில் எங்கேயாவது போகும்போது குற்றம் நடக்கும். ஒரு உதாரணத்துக்கு வந்து நம்ம நைட் ட்ராவல் பண்ணுறோம் வச்சுங்களேன். ஒரு காலத்தை ஞாபகப்படுத்துங்க, உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும். நைட் ட்ராவல் பண்ணும்போது 1லேருந்து 4 மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா தூங்குகிற டைம் அப்போது உங்களை அறியாமல் கண் அசருவீங்க. அப்போ வந்து முட்டையை எடுத்து மேலே அடிப்பாங்க, அந்த விண்ட்ஸ்க்ரீனில் அடிப்பாங்க. நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வைப்பர் போடுவீங்க. அப்போ வண்டி சைடில் நிறுத்துவீங்க. கரெக்டாக நிறுத்தினோடனே 10 பேர் வருவாங்க, அடிப்பாங்கன்னா இது வந்து அந்த இடத்துல ஐசோலேட்டட் பிளேஸ், அங்கே யாரும் இருக்க மாட்டாங்க. இப்போ எனக்கு தெரியுமாப்பா இப்படி ஆகிடுச்சுன்னு, ஐயோ ஏன்ப்பா மாட்டினாங்க, போய் மாட்டினாங்க, அப்படி இருக்கும். அவனுங்க பிளான் பண்ணி பிடிச்சிட்டானுங்கப்பா அப்படின்னு இருக்கும். நைட்டு 1 மணிக்கு நானும் ஃப்ரெண்டும் பைக்கில் வந்துட்டு இருந்தோம்ப்பா, தனியாக கையில் கேஷ் பண்ணதும் தெரியாமல் ஒரு 3 பேர் மடக்கிட்டாங்க அப்படின்னா, ஏன்ப்பா நைட்டு 3 மணிக்கு போகிறேன், 1 மணிக்கு போகிறேன்னு வாங்க தெரியுங்களா? ஏன்னா ப்ரோன் டு கமிட் அஃபென்ஸ்ன்ற இடம்லாம் சிலதெல்லாம் இருக்குது. டார்க் ஹவர்ஸ்னுவாங்களே, அதெல்லாம் அப்படி ஏன்ப்பா போகிறேன். அதாவது அவன் பண்ண தப்புனாலும் நம்ம முதல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கேட்பாங்க, ஏன்ப்பா நைட்டு அப்படின்னு வாங்கல. எனக்கு அதுதான் குற்றம் நடக்கிற டைம் இங்கே எல்லாமே. இந்த ஆட்சியில் இந்த 4.5 வருஷமாக ரொம்ப மனம் வெதும்பி சொல்கிறது என்னென்னா, அது மாதிரி இல்லை. நான் வீட்டில் சாப்பிட்டு இருந்தேன்ப்பா, ஒரு 10 பேர் வந்தாங்க, என்னை அப்படியே தூக்கிட்டு போய் காரில் தூக்கிட்டு போயிட்டாங்க, கடத்திட்டு போயிட்டாங்க.
மனைவி போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தது. அப்புறம் 3 நாள் பொறுத்து மீட் எடுத்தாங்க. கேட்டால் அவர் வந்து ஒரு அரசியல் கட்சியில் என்றைக்கோ ஒரு நாள் இவர் 10,000 பணம் வாங்கிட்டாராம், இவர் 5 லட்சம் பணம் வாங்கிட்டாராம். அப்போது 5 லட்சம் 10 லட்சம் பணம் வாங்கிட்டு இருந்தால் வீட்டில் குடும்பத்தோடு சாப்பிட்டு இருக்கும்போது தூக்கிட்டு போயிடுவீங்களா அப்படின்னு வாங்க தெரியுங்களா? டே லைட்டுன்னு வாங்கல, டே லைட் அஃபென்சஸ். அது இப்போ ரொம்ப அதிகமாக போச்சு. இது வந்து திமுக நண்பர்கள் வந்து சும்மா சப்பக்கட்டு கட்டுறது, உங்கள் ஆட்சியில் இல்லையா, ஹரியானாவில் இல்லையா, எங்கள் குர்கானில், இதெல்லாம் பேச்சு. இதெல்லாம் நம்ம ஜாலியாக பேசிக்கலாம். நம்ம ஃபேமிலி இங்கே இருக்குது, அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். நான் உங்களுக்கு பல தடவை சொல்லியிருக்கேன், போலீஸ் வந்து எப்பவுமே நெருப்பு மாறிடுவாங்க. கிட்ட போனாலும் சுடும், வெளியில் வந்தாலும் குளிரும். அதை கரெக்டாக வச்சுக்கணும். அதை கரெக்டாக வச்சுக்காமல் நீங்கள் பண்ணிங்கன்னா, உதாரணத்துக்கு சொல்கிறேன், அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த சார் விஷயத்தில் வந்தது இல்லை, யார் அந்த சார்னு நாங்களாம் கூட சொன்னோம். இன்வெஸ்டிகேஷன் நடந்து முதல்ல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறாரு, எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணி அந்த ஐஓ கிளம்புறாரு. இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பித்து போகும்போதே அவருக்கு உயர்நிலையில் இருக்கிற ஒருத்தர் தான் ஃபோன் பேசலை, அங்கே பீப் சவுண்ட் வந்தது அப்படின்னு இவர் லீட் பண்ணுறாரு அந்த ஐஓக்கு. இந்த மாதிரி ஒருத்தர் நான் சொல்லிட்டேன், ஒருத்தரை வச்சுக்க, அப்புறம் அந்த ஃபோனை பார்த்துக்க, நான் சொன்ன மாதிரி பேசிக்கன்னா அவர் ஐயா சரிங்க உங்கள் வழியாக போகிறங்கயான்னு. ஏன் இவர் அந்த உயர் அதிகாரி பேசினார்? யாரோ ஒருத்தருக்கு சலுகை பண்ணுறதுக்காக பேசியிருக்காரு. இப்போ அவர் என்ன பண்ணுவாருன்னா, அவருக்கு வேண்டிய ஒருத்தர் தப்பு பண்ணார் வச்சுங்களேன், இவர் என்ன பண்ணுவார் அந்த அரசியல்வாதிக்கு, சார் உங்களுக்கு நான் ஒன்று பண்ணி கொடுத்துட்டேன், இப்போ எனக்கு ஒன்று பண்ணி கொடுங்க, என் ஃப்ரெண்டு ஒருத்தர் பண்ணிட்டாரு. அப்போ அந்த அரசியல்வாதி என்ன பண்ணுவார், அப்படியா சரி எப்பா ஏதோ ஒரு பறக்கும் படை போட்டு முடிச்சு விடுப்பா அப்படி. இப்படித்தான் இந்த அரசாங்கத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரீ அப்படியே விட்டு யார் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கோயம்புத்தூர் ரேப்புக்கு தான் காரணம் என்ன சொல்கிறேன்னா, மனசுக்குள்ளே பயம் இல்லை. நான் எங்கே பயம் வரணும்னு சொன்னால், நான் என்னோட அப்பா அரசியல்வாதி, நான் அரசியல்வாதி, என் ஃபேமிலி அரசியல்வாதின்னும் போது ரொம்ப பயப்படணும். மற்றவங்கள விட நான் வந்து ரொம்ப பயப்படணும். வெளியில் போகும்போது ஒருத்தர் யாராவது மோதிட்டான்னா யார் ஒன்றாலும் இறங்கி அடிச்சிடலாம், அரசியல்வாதி அடிக்கக்கூடாது. இதான் இத்தனை நாள் ஒரு கட்டுப்பாடு இருந்தது. அரசியல்வாதியே ஆரம்பிச்சிட்டிங்களாப்பா அப்படின்வான். அது மாதிரி பண்ணக்கூடாது. இங்கே ஏன் எனக்கு இந்த பயம் இந்த இடத்துல வருதுன்னா, சமீபத்தில் பார்த்தீங்கன்னா திமுகவோட கவுன்சிலரோட பேரன் கார் ஏற்றி கொள்கிறான். ஏற்றுறது மட்டும் இல்லை, ஏற்றிட்டு அடுத்த நாள் 100 பேரோட முடியை சிலுப்பிக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் வரான். நான் சொல்கிறது புரியுதா? உடம்புல கொஞ்சம் கூட அந்த இதுவே இல்லையான்னுவாங்களே, நம்ம பெரியவங்களாம் சொல்லுவாங்களே, நாங்கள் திட்ட உடம்புல சொரணையே நம்ம காம்பருங்கன்னு. அந்த சூடு மனசில் உடம்புல இருக்கணும். நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டா எங்கள் அப்பா திட்டுவார், எங்கள் அம்மா பசங்க கூட நம்ம கூட சின்ன காலேஜில் படிக்கும்போது ஒரு தப்பு பண்ணுறது இயற்கை. தப்பு பண்ணதுக்கப்புறம் இதை எப்படி எங்கள் அம்மா எடுத்து அடிப்பாங்க, எங்கள் அப்பா அடிப்பாருன்னு பயம் இருக்கும்ல, அந்த பயம் அரசியல்வாதி பசங்களுக்கு வரணும். இந்த ஆட்சியில் அது இல்லை. ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியிலையும், எடப்பாடி அவர்கள் ஆட்சியிலையும், எம்ஜிஆர் ஆட்சியிலையும் அது அதிகமாக இருக்கும். திமுக ஆட்சியில் அது கம்மியாக இருக்கும். திமுக ஆட்சியில், இந்த ஆட்சியில் கம்மி இல்லை, மைனஸில் இருக்குது. என்ன வேணாலும் பண்ணு, நான் பார்த்துக்கிறேன். ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியில் தப்பு பண்ணுறாரு, ஒருத்தர் வர்றாரு சாருன்னு காப்பாற்ற வர்றாரு. ஒரு கவுன்சிலரோட பேரன் காரை ஏற்றிச்சோ, அவர் கூட படித்த பையனை வந்து போர் அடிக்குதுன்னு நீ திமுறா பேசுகிறேன்னு ஏற்றி கொள்கிறான். அவன் அடுத்த நாள் ஜாலியாக வரான். இதெல்லாம் எங்கன்னா உங்கள் உடம்புல அந்த இது இல்லை, அந்த பயம்னுவாங்களே அது இல்லை. இப்போது அது என்ன ஆகுன்னா, யார் என்ன அஃபென்ஸ் பண்ணாலும் கேட்கறதுக்கு ஆள் இல்லை. இப்போ இதெல்லாம் எப்படி வரும்னா, பெட்ரோல் போயிருக்க மாட்டான், அந்த இடத்துல யாரும் பெட்ரோல் இருந்திருக்க மாட்டாங்க. ஆனால் இது வந்து கோயம்புத்தூருடைய பிரதான பகுதியாக இருக்கக்கூடிய பீலமேடு, அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய விமான நிலையம் பக்கத்தில் நடக்கக்கூடிய விமான நிலையத்தில் ஏன் பார்க்கல எப்படி? சரி, நீங்களே கேட்டீங்க, நல்ல கேள்வி. நான் ஒரு கேள்வி கேட்டேன், நீங்கள் திருப்பி என்ன ஜஸ்டிஃபை பண்ணீங்க. பெட்ரோல் போகிற இடங்க அது, இப்போ பெட்ரோல் போகலன்ற, இப்போ போகாத இடமா பார்த்து செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் என்ன கேட்டீங்க அடுத்தது? சார் ஏர்போர்ட் பக்கத்துலன்றீங்க, உங்கள் வெதும்பி கேட்குறீங்க. அப்போ ஏன் அங்கே நடக்குது? அப்போ அந்த பெண்ணை தூக்கிட்டு போகிற வரைக்கும், பைக்கில் போகிற வரைக்கும் சுற்றி குரல் கேட்காதா? யாருமே இருந்திருக்க மாட்டாங்களா? ஏன் இல்லை? ஒன்று அங்கே பாதுகாப்பு இல்லை, பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய இடத்துல பாதுகாப்பு கொடுக்கல. அந்த பெண்ணை கடத்திட்டு போகிறத பார்க்குற யாராவது பப்ளிக் கூட வரமாட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி லா அண்ட் ஆர்டர் அவ்வளோ மோசமாக இருக்குது. ரொம்ப வெரி சாரி டு சேன்னுவாங்களே, இன்றைக்கி நம்ம மெட்ராஸில் யாராவது ஒருத்தர் நீங்களே நைட்டு போகிறீங்க 10 மணிக்கு ஒரு பெண்ணை கடத்திட்டு போனால் கூட உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் போய் சொன்னால் கேட்க மாட்டான். ஒரு எஃப்ஐஆர் போட சொன்னால் போட மாட்டாங்க. ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போனால் உட்காருங்க சார் பார்க்கலான்னுவாங்க. ரொம்ப எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இது வந்து நான் என்னமோ பிஜேபி திமுகலாம் கிடையாது, ஒரு சிட்டிசனாக சொல்கிறேன். ரொம்ப 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 மோசமாக போயிட்டுருக்கோம் நம்ம சொசைட்டி. யார் என்ன தப்புன்னா பண்ணலாம், கேட்கறதுக்கு ஆள் இல்லை. இல்லைன்னா ஒரு ஹைகோர்ட்டுக்கு முன்னாடி ஒருத்தர் இடிச்சாருன்னு ஒருத்தர் 10 பேர் அடிக்கிறாங்க. ஒருத்தரை போய் ஒரு தலைவர், அரசியல் தலைவர் சொல்கிறாரு சரியாக அடிக்கலைங்கிறாரு. என்ன சரியாக அடித்தாங்க? அப்போ இது அங்கே ஊடுருவி அவருக்கும் போயிருக்குது, அவர் வரைக்கும் போயிருக்குது. நான் சொல்கிறது என்னென்னா, இடிச்சிட்டோம், ஒருத்தர் அடிக்க வந்தாங்கன்னா உடனே இறங்கி தள்ளு சாரிங்க போங்க, முடிஞ்சிருக்கும், 1 செகண்டில் முடிஞ்சிருக்கும்.
அவன் என்னை அடிக்க வந்தான் தெரியுமான்னு ஜஸ்டிஃபை வேறு பண்ணுறீங்க. அப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்? இதெல்லாம் தான் இந்த தவறுகளுக்கு நான் ஒவ்வொரு தடவையும் பதிவு பண்ணும்போது சொல்கிறேன். தயவுசெய்து குற்றத்தை பார்க்காதீங்க, குற்றத்தின் பின்னணியை பாருங்கள், போலீஸோட லெத்தாஜியை பாருங்கள். ஒரு இடத்துலையும் போலீஸ் வந்து எஃப்ஐஆர் போடுறதில்ல, யாரையும் பார்க்குறதில்ல. நினச்சா நம்ம போலீஸ் நினச்சா ஒரு நாளுங்க, இன்றைக்கி மட்டும் ஒரு ஜெயலலிதா மாதிரி ஒரு ஆளுமை மிக்க ஒரு முதல்வர் வந்து ஒரு நாள் டைம் கொடுக்குறேன், தமிழ்நாட்டில் ஒரு கஞ்சா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பாருங்கள். இன்றைக்கி ஒரு நாளில் கஞ்சாலாம் எடுத்துருவாங்க, நம்ப மாட்டீங்க. அந்த மாதிரி போலீஸ் இது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரோட்டில் தண்ணி மாதிரி ஓடுது கஞ்சா. அதாவது ஒரு கேஷுவலாக பேசும்போது ஒரு 5 பேர் சேர்ந்து அந்த பப்புக்கு போகலாமாப்பா அப்படின்னு கேட்குறாங்க. ஒருத்தர் சொல்கிறான், அந்த பப்பு வேணாம்ப்பா, அங்கே ஃபுல்லாக வீடு ஓடுது, அங்கெல்லாம் ட்ரக்ஸ் ஓடுது, அந்த அளவுக்கு நம்ம ஒன்றும் வளரலப்பான்றான். நம்ம இந்த அளவுக்கு ஒன்றும் வளரலப்பா, இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும். அந்த இது அது பரவாயில்ல, கேட்டால் தான் கொடுப்பாங்க. ப்ராமிஸ் இது. நான் இப்போ சிட்டியில் நான் சொல்கிறது நடக்குது. இது போலீஸ்காரங்க தெரியாதுன்னு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இது இப்போ இது மாதிரி சம்பவங்கள் மாறி மாறி என்ன ஆகுன்னா, ட்ரக்ஸ் எங்கே வேணாலும் கிடைக்கும், கஞ்சா எங்கே வேணாலும் வாங்கலாம், பப் ரெடியாக இருக்குது டான்ஸ் ஆடுறதுக்கு. 1 மணிக்கு வெளியில் வந்தால் அந்த பொண்ணுக்கு என்ன பாதுகாப்பு? இது தனித்தனியாக பார்க்கக்கூடாதுங்க, ஒட்டுமொத்தமாக பார்க்கணும். நம்ம ஒட்டுமொத்தமாக சொசைட்டி தாராளமாக பப் வைங்க, நான் தப்பு வேணும் இல்லைன்னு சொல்லலை, பப் வைங்க, 1 மணி கூட வைங்க. ஆனால் அந்த 1 மணிக்கு உள்ள அது வரைக்கும் அங்கே என்ன பண்ணுறான்னு கண்காணிக்கணும்ல. சத்தியமாக மனசாட்சியோட சொல்லுங்கள், போலீஸ்காரங்களுக்கு தெரியாதா? இந்த பர்டிகுலர் பப்பில் வெறும் ட்ரிங்க் தான் குடிக்கிறாங்க, வெறும் ட்ரக்ஸ் தான் ஓடுது, தெரியாதா உங்களுக்கு? தினம் தினம் வெளியில் வர்றது 1000ல் 1, 999 உள்ள மூடி மறைக்குது. தினம் தினம் தகராறு, அடி தடி தகராறு, ரத்தம் கொட்டுது, அப்படியே மறைச்சிடுறாங்க. நடக்கிறதெல்லாம் பெரிய பெரிய ஆளுங்களோட பசங்க. இப்போ இந்த கிரைமை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி, ஏன்னா வந்து 11 மணிக்கு இந்த சம்பவம் நடக்கிறதாக ரிப்போர்ட்டிங் டைம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. 11 மணிக்கு அந்த பெண் வந்து அந்த காரில் வந்து உங்களுடைய ஃப்ரெண்டோடு இருந்ததாகவும், அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெண்டை வந்து அடிச்சு போட்டு அந்த 3 பேர் வந்து அந்த பெண்ணை கூட்டிகிட்டு போய் பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் தகவல். 4 மணிக்கு போய் போலீஸார் மீட்டிருக்கிறதாக தகவல் வருது. ஓவரால் அந்த கிரைம் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த கிரைம் இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்குது. நான் வந்து ஹேசியமாக தான் சொல்ல முடியும், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். ஒன்று, அந்த 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 பெண்ணை ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிகிட்டே வந்து இந்த பொண்ணு இங்கே 10 நிமிஷம் பேசிட்டு வீட்டுக்கு போவோம், அந்த இடத்துல யாரும் இல்லை, இதை வந்து ப்ரீ பிளான்டாக பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதை விட பல மடங்கு வாய்ப்பு எதுக்கு இருக்குன்னா, முன்பின் தெரியாத 3 பேர் ஃபுல் கஞ்சாவில் வந்து பொண்ணை பார்த்தோன்னே அவனை அடித்து போட்டு பொண்ணை கூப்பிட்டு போகிறதுன்றது தான் இப்போ பாசிபிலிட்டி அதிகம். இது இங்கேன்னு இல்லை, எல்லா விஷயத்துக்கும் நடக்குது. அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சவொன்னே அவனுக்கு என்ன நடந்தது தெரியல. இல்லைங்க, நான் என்ன சொல்கிறேன்னா, உலகத்தில் இருக்கிற பெரிய பெரிய வளர்ந்த நாடுகள்லாம் முட்டாளுகளா? ட்ரிங்க் மட்டும் பப்ளிக்கில் அடி, ஸ்மோக் மட்டும் பப்ளிக்கில் அடி, இங்கே ட்ரக்ஸை பப்ளிக்கில் சாப்பிடாத. ஏன் அவங்களெல்லாம் தெரியாதா? இவங்களுக்கு நமக்கு தெரிய போதா? ஏன்னா அது மூளையை மழுங்க செய்யணும். நீங்கள் யாருன்னே உங்களுக்கு தெரியாது. இந்த மெத்து ட்ரக்ஸு இதெல்லாம் வந்து உங்களை நீங்கள் மறந்துடுவீங்க. நீங்கள் ஒரு இலூஷனில் வாழுவீங்க. அங்கே நீங்கள் பண்ணுறது க்ரைமா நல்லதான்னு தெரியாது. அதனால தான் அதெல்லாம் தள்ளி வச்சான். அதெல்லாம் அஃபென்ஸ்ன்னு சொன்னான். இதெல்லாம் அஃபென்ஸ் இல்லைன்னு சொன்னான். ட்ரிங்க் அஃபென்ஸ் கிடையாது, ஸ்மோக் அஃபென்ஸ் இல்லைன்னு ஏன் சொன்னான்? இதனால் பாதிப்பு இல்லை, இதனால் பாதிப்பு இருக்குன்னு ஏன் சொன்னாங்க? இது தெரியாமல் ஒரு அரசாங்கங்க எங்கே பார்த்தாலும் கஞ்சாங்க. ஸ்கூல் படிக்கிற பையன் கஞ்சா. நான் பல போலீஸ்காரன்ட்ட பேசுகிறேன், அவங்க எல்லாரும் சொல்கிறது காரணம், சார் பல இடத்துல அஃபென்ஸ் நடக்கிறதுக்கு காரணம் யாருமே இல்லை சார், கஞ்சா. இதுதாங்க இப்போ முன்னாள் மாநிலத்தில் அண்ணாமலை அடிக்கடி சொல்லுவார், காஞ்சான்னு அவர் பாஷையில். காஞ்சா ரொம்ப மோசமானதுன்னு. அது போலீஸ் என்ன சொல்கிறான்னா, சார் கஞ்சா அடிச்சுட்டு வராங்க, நாங்கள் கையை வச்சு தடுத்தா அவன் என்னை பார்த்து நான் போலீஸ்னே அவனுக்கு தெரியலன்றாரு. அவன் வந்து கை எடுக்கிறே இல்லையா இப்போ அப்படின்னு கேட்குறான். அவன் என்னமோ ஃப்ரெண்டுகிட்ட பேசுகிற மாதிரி. அடுத்த நிமிஷம் அவன் எடுக்கிற வெப்பன் இருக்குது பாருங்க, எங்களுக்கு பயமாக இருக்குது சார், நாங்களும் புள்ள குட்டிக்காரங்க. ஏன்னா அவனை அடித்து பிரயோஜனம் இல்லை. அவனை அப்போ மட்டும் எடுத்து அடிச்சிங்கன்னா நீங்கள் எவ்வளோ அடித்தாலும் அவன் சிரிச்சுட்டே இருக்கானா. அப்போ அவனை அடித்து பிரயோஜனம் இல்லை. அவனை ஹேண்ட் கஃப் பண்ணி கூப்பிட்டு எடுத்துகிட்டு போய் நேராக ஸ்டேஷனில் வைக்கணும். அவனை பிடிக்கிறதுக்கு எங்கள்கிட்ட பலம் இல்லைன்றாரு. மிருக பலத்தோடு இருக்காங்க, 2-3 பேர் இருக்கானுங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. நாங்கள் 3 கான்ஸ்டபிள் என்ன பண்ணுவோம்? தலையை எடுத்துன்னு விட்டுடுறோம். அடுத்த 1 கிலோமீட்டர் அவன் அஃபென்ஸ் பண்ணுறான், செயின் எடுக்கிறான், இது எடுக்கிறான், என்ன வேணாலும் பண்ணுறான். போகிறவங்களை எட்டி உதைப்பாங்க. சில பேர் ஃபேஷன் தெரியுங்களா, பைக்கில் போகும்போது நடந்து போகிறவங்கள எட்டி உதைப்பாங்க, கீழே வந்து சிரிச்சுட்டே போவான் பார்த்துக்கிட்டு. இந்த மாதிரி கொடூரமான மனநிலையெல்லாம் மக்களுக்கு வருது. அதெல்லாம் தான் இதெல்லாம் ஒரு காரணம். நீங்கள் நம்ம இன்வெஸ்டிகேஷன் முடிச்சப்புறம் பாருங்கள், அவங்க என்ன போதையில் இருந்தாங்கன்னு தெரியும் உங்களுக்கு. இல்லை, இப்போ இன்னொரு குற்றச்சாட்டு என்ன இருந்திருக்கு அப்படின்னா, அது ஏற்கனவே ஊடகங்களில் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம்.
அந்த 4 மணிக்கு அந்த பொண்ணு போய் அங்கேருந்து பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணை போய் மீட்கும் போது அவங்க வந்து உடை இல்லாமல் இருந்திருக்கிறாங்க. ஸோ அதோடையே வந்து காவல்துறை வந்து கொண்டு போகலாமா, அவங்களுக்கு வந்து ஒரு பேசிக்கான உடையாக கொடுத்துருக்கணும் இல்லையா அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் இருந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். அது அப்படி குற்றச்சாட்டு வந்திருக்கு, உண்மையாக தெரியல. பட் அப்படி இருந்தால் ரொம்ப கண்டிக்கத்தக்கது. எனிபடி ஃபார் தட் மேட்டர், இதுவங்களும் இல்லை, எந்த இதுவுமே நீங்கள் ஒரு போர்வையை போற்றி தான் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். யாராக இருந்தாலும், அடிபட்டவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை இறந்தவங்களாம் சரி, யாராக இருந்தாலும் போர்வையை போற்றி அந்த அந்த உடலுக்கு கொடுக்குற கௌரவத்தை என்னைக்கு கொடுக்கணும். நீங்கள் பல தடவை பார்த்துருப்பீங்க, இந்த தீயில கூட எரிஞ்சிருப்பாங்க, பஸ் ஆக்சிடெண்ட்டில் தீயில் எரிஞ்சிருப்பாங்க, உடலில் துணி இருக்காது, கருகி இருக்கும், அவங்கள கூட நீங்கள் அப்படியே தூக்கிட்டு போக முடியாது. துணி போட்டு போற்றி, அது வந்து உடலுக்கு கொடுக்குற மரியாதைன்னுவாங்க. அதை பண்ணியிருந்தாங்கன்னா மிகவும் மிகவும் கண்டிக்கத்தக்கது. அது போலீஸ் வந்து ஓவர் சைட்டில் பண்ணாங்களேன்னு, அது வேறுட்டே பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஓவர் சைட்டில் பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி இருந்தால் தவிர்க்கணும். அதை இல்லை, தொடர்ச்சியாக கல்லூரி மாணவிகள் குறிவைக்கப்படுகிறார்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. ஏற்கனவே நம்ம வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் கேம்பஸுக்குள்ளே நடந்த ஒரு விஷயத்த பார்த்தோம். அதில் வந்து ஞானசேகரனுங்கிற ஒருத்தர் வந்து சிக்கி இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம். டெல்லியில் வந்து ஒரு மருத்துவ மாணவிக்கு நடந்த நிர்பயா கேஸ்லேருந்து நமக்கு வந்து நாடு முழுக்க ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. ஆனால் ரொம்ப கொஞ்ச நாள் தான் ஆச்சு அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு அது மூலியமாக எழுந்த கொஞ்ச நாள்லேயே இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா, ஒரு அரசியல் ரீதியாங்கிறத தாண்டி ஒரு சொசைட்டியாகவே நம்ம எல்லாம் எங்கேயா தப்பு பண்ணுறோமான்னு ஒரு கேள்வி இருக்கு. இல்லை, இந்த கம்பேரிசன் வந்து எனக்கு கரெக்டாக படலை. அண்ணா யூனிவர்சிட்டியும் இது வந்து இட்ஸ் அ பியோர் கிரீவஸ் அஃபன், இது ஹீனஸ் அஃபன்ஸ். இது வந்து ஒரு கிரைம். அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்து வந்து ப்ரீ பிளான்டு ஒரு விஷயம். அதை நீங்கள் சரியாக கையாடலைன்றதான் கையாளலை. நீங்கள் அதை கையாண்டிருந்தீங்கன்னா இது ஆகியிருக்காதுன்னு சொல்கிறேன். புரியுதா உங்களுக்கு? நீ ரெண்டு லிங்க் பண்ணாத. இது வந்து மோசமானது, சிவியர். இது வந்து நடக்கவே கூடாது. ஆனால் அண்ணா யூனிவர்சிட்டியில் நீங்கள் நடந்ததை அழகாக பூசி முழுங்குனீங்கல்ல, கொண்டு வந்து கன்ஃபைன் பண்ணி ஒருத்த மேலே வச்சுட்டிங்கல்ல, அங்கே ஆரம்பிக்குது இந்த இதுக்கெல்லாம் பிரச்சனை. நீங்கள் அன்றைக்கி மட்டும் அவன் எத்தனை நாள் அங்கே வந்தான், யாரெல்லாம் பின்னாடி இருந்தது, யாரெல்லாம் இருக்காங்க, அதிகாரிகள், மந்திரிகள், எம்எல்ஏக்கள், எம்கே யாராக இருந்தால் அத்தனை பேர் பிடிச்சிருந்தீங்க வச்சுங்க, என்ன நினச்சிருப்பாங்க தெரியுமா? நான் என்ன தெரியுங்க, திருப்பி சொல்கிறேன், தப்பாக நினைக்காதீங்க. ஏன் ஜெயலலிதா மேலே எல்லாருக்கும் ஒரு பயங்க? அவங்க கட்சிக்காரங்களுக்கு ஏன் பயம் சொல்லுங்கள்? என்ன பயம்? அவங்க காப்பாற்ற மாட்டாங்களா? என்னன்னா, அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க யாருக்குமே தெரியாது. அவங்க தப்புன்னு நினச்சிட்டாங்கன்னா அவர் வந்து இந்த தமிழ்நாட்டில் ஒரு திருப்பி இங்கே இருக்கவே முடியாது. அந்த பயம் இருக்கு இல்லைங்க, அதுதான் அவனை என்ன பண்ணுவானோ, வேணா மாட்டிக்காத தப்பு பண்ணி அப்படின்வாங்க. அந்த பயம் இந்த ஆட்சியில் இல்லை. எடப்பாடி அவர்கள் ஆட்சியில் இருந்தது. ஏன்னா விஜிலண்ட்டாக பார்த்துட்டே இருப்பார். நீ பண்ண தப்பு அப்படின்னாரு. இவங்க யார் தப்பு யார் கரெக்ட்னே தெரியல. ஏன்னா அண்ணா யூனிவர்சிட்டி ஒரு மிக நல்ல கேள்வி அது நீங்கள் கேட்டது. அண்ணா யூனிவர்சிட்டி மிகப்பெரிய ஒரு பாடம் கற்றுக்க வேண்டிய இடம் அது. முதல்வர் அன்னைக்கு ஷூடாக இருந்து என்ன பண்ணியிருக்கணும், எப்படி ஒரு அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே ஒருத்தன் ஒரு கார் எடுத்துகிட்டு கொடி போட்டு இத்தனை பெண்ணை, ஒரு பெண்ணில் ஏகப்பட்ட பெண்ணை அவன் பண்ணியிருக்கான்னா, இவனோட ஒரு ஆள் பண்ணியிருக்க முடியாது, இன்னொருத்தனோட கன்னிவென்ஸ் இல்லாமல் இதை பண்ணியிருக்க முடியாதுன்னு ஒருத்தர் சின்ன பையனுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா அவனை பிடிச்சி அவன் பின்னாடி இருக்க எல்லாரும் பிடிச்சிருந்தா வச்சிங்களேன், இன்றைக்கி எங்கேயோ போயிருக்கோம். பிடிக்க முடியாத சூழ்நிலை அவருக்கு இருக்குது. அப்போது எந்த அஃபென்ஸையும் போட்டு மூடலாமா நீங்கள்? பொள்ளாச்சியில் அவருக்கு கூட யாரோ ஒருத்தர் தொடர்பு இருந்தால் நினச்சிக்கிட்டு என்ன பேச்சு பேசுனீங்க. இங்கே டேரெக்டாக ஒருத்தர் யார் அந்த சார்னு கேட்டால் பதில் சொல்லவே இல்லை. ஒருத்தர் நாங்கள் இன்வெஸ்டிகேஷனும் ஒருத்தர் போட்டு க்ளோஸ் பண்ணி அனுப்பிச்சிட்டிங்க உள்ள ஜெயிலுக்கு. அதனோட விளைவுக்கு தான் இப்போ வருது ஒன்று ஒன்றா. நன்றி சார், பொலிட்டிக்கல் பிரிட்ஜ். தேங்க்யூ சார்.